குப்பை தான் வந்திருக்கு ஒரு வாட்டி 2-3 வாட்டி. குப்பையா? குப்பை வந்திருக்கு. குவாலிட்டியில வந்து எனக்கு பெருசா சாட்டிஸ்பாக்சனே இல்ல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை நான் பிடிச்சு கம்பெனி நேம்ல வர்றதெல்லாம் தான் நிறைய மிஸ்டேக்கே நடக்குது. ரீஃபண்ட் எடுக்கிறது இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வர்றது எக்ஸ்பெக்டேஷனை விட அது ரொம்ப இதுவா வந்ததும் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கு. ஜஸ்ட் இங்க Facebookல இந்த ஒரு ஆட் பார்த்து ஆர்டர் பண்ணது. வந்தது இன்னொரு பொருள். இப்போ ஜெனினா இருக்கிற கஸ்டமர் யாராவது இருந்தா கூட நமக்கு ஆர்டர் பண்றதுக்கு பயமா இருக்கு. மெட்டீரியல் ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கும் போது ஏமாந்துருக்கேன். வீட்டுல உட்காந்து போய் தட்டிட்டு எது நல்லா இருக்கு எது நல்லா இல்ல அப்படின்னு பார்த்தாட்டோம். அதனால ட்ரெஸ் மட்டும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. பவர் பேங்க் ஒன்று வந்தது. அது கூட பவர் பேங்க் வந்து ஒர்க் பண்ணல. நான் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டேன் அது இல்ல, கலர் இல்ல, பாக்ஸ் மட்டும் அதே மாதிரி இருக்கு. உங்க பேர்? சுஜாதா. உங்க பேர்? ரூபிகா. நீங்க டிஃபரெண்டா ஆன்லைன் ஷாப்பிங்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க. சோ அப்படி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது ஏதாச்சும் ஏமாந்த தருணம் இருக்கா? ஏமாந்த தரணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில வந்து எனக்கு பெருசா சாட்டிஸ்பாக்சனே இல்ல. அது மாத்திரம் தான். எப்பவுமே இருந்தது இல்ல எனக்கு சாட்டிஸ்பாக்சன். சாட்டிஸ்பாக்சன் ஒரு சில 2 விஷயத்துல அப்படிதான். மத்தபடி ஓகே. மத்தபடி நீங்க ஒன்னு ஆர்டர் பண்ணிருப்பீங்க பட் வந்தது வேற ப்ராடக்ட்டா இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி எதுவும் இல்ல. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பாத்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் தான் சொல்றாங்க. இருந்தாலும் எதனால எல்லாம் ஆன்லைன் தேடி போறாங்க நீங்க நினைக்கிறீங்க? லைக் ஃபாஸ்டஸ்டா டெலிவரிக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல இது இல்லைன்னா அதுன்ற மாதிரி இருக்கு. இன்கே ரிட்டர்ன் ஈஸியா இருக்கு. அதனால இருக்கலாம். எனக்கு வந்து ப்ராப்ளமே வந்து அந்த ரிட்டர்ன் பாலிசில எல்லாம் தான். எப்படின்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனி நேம்ல வர்றதெல்லாம் தான் நிறைய மிஸ்டேக்கே நடக்குது. இப்ப இந்த வாட்ஸ்அப் குரூப், இந்த ஃபேஸ்புக் குரூப் இந்த மாதிரி பண்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து ப்ராம்ப்டா இருக்கு, ஜென்யூனா இருக்கு. இந்த கம்பெனி நேம்ல வர்றதுல எல்லாம் தான் வந்து கொஞ்சம், ஏன்னா அந்த கம்பெனி நேம்ல வேற வேற ஃபேக் வச்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கு அந்த ஏமாத்துறவங்க, சீட் பண்றவங்களுக்கு. அதனால அந்த பேர்ல சீட் பண்றாங்க. குவாலிட்டி வந்து கம்மியா கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸும் கேள்விப்பட்டிருக்கேன். எதுவுமே வந்து அவங்க கேட்டது ஒண்ணு, இவங்க அமிச்சது ஒண்ணு, அந்த மாதிரியும் அமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க என்ன வாங்குனீங்க? உங்களுக்கு என்ன கிடைச்சது? இல்ல, நான் வந்து என்ன வாங்கணும், நான் வந்து ரொம்ப சூஸி தான். ஆன்லைன்ல வந்து பெருசா வாங்க மாட்டேன் நானு. ட்ரெஸ்ஸஸ்ல வந்து எனக்கு அவ்வளவா, எனக்கு பர்சனலா நாலேஜ் இல்ல. சைஸ் அது இது எனக்கு கொஞ்சம். ஆனா நான் சாரீஸ்ல எல்லாம் வந்து எக்ஸ்பர்ட். எனக்கு வந்து அந்த மெட்டீரியல் அந்த விலை வச்சே தெரிஞ்சிடும் எனக்கு இது வந்து நல்ல குவாலிட்டி தான் அப்படின்ற மாதிரி. அதனால எனக்கு அது 100% சக்சஸ் தான் சாரீஸ்ல. ட்ரெஸ்ஸஸ்ல எல்லாம் தான் வந்து சைஸ் குவாலிட்டியில இதுல எல்லாம் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. நீங்க சொல்லுங்க மேம், நீங்க என்ன வாங்குனீங்க? சோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். வாங்கியிருக்கேன், ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன், லைக் ஹேண்ட்பேக்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி ஓகே. ட்ரெஸ்ஸஸ் அந்த ஃபிட்னஸ் எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கு. குவாலிட்டியும் ஓகே. அது பார்த்துதான். இன்கேஸ் அது குவாலிட்டி எல்லாம் பிடிக்கலன்னு ரிட்டர்னும் கொடுத்துருவேன். கேஷ்பேக்கும் வந்துருது இல்ல. ஸோ நோ இஷ்யூ வித் தட். ஆன்லைன் பெஸ்டா இல்ல ஆஃப்லைன் பெஸ்டான்னு சொல்லிட்டு நீங்க எது நினைப்பீங்க? லைக் ஐ ப்ரிஃபர் போத். இஃப் ஆன்லைனும் கம்ஃபர்டபுள்னா ஓகே. பிகாஸ் ஒரு 2-3 பர்ச்சேஸ்லயே உங்களுக்கு தெரிய வரும் இல்ல எப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு எனக்கு வந்து ஆஃப்லைன் தான் 100% கம்ஃபர்ட். அது வந்து என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு ஒரு வெளியில வர்றதுக்கு அது ஒரு சான்ஸ் இருக்கு. பிளஸ் வந்து நல்ல வெரைட்டிஸ் கிடைக்குது. இன்னும் கூட வந்து மோர் ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்குது நம்மளுக்கு வெளியே வர போது. அது எல்லாமே சரி. ஓகே மேம், ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணிருக்கேன். அப்படி நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது நீங்க ஆர்டர் பண்ணது ஒரு பொருளா இருக்கும், பட் வந்து வேற பொருளா இருக்கும். சோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? அது அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணதில்லை. பட் ஆனா கிளாத்தோட குவான்டிட்டிஸ் மட்டும் எனக்கு டிஃபர் ஆகும். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி டிஃபர் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் வந்து ரிட்டர்னும் பண்ணியிருக்கேன். ஸோ கேஷ்பேக் வந்து எந்த மாதிரி எதை நினைச்சு நீங்க வந்து ஆசையா போடுவீங்க? ஸோ இது வந்து இவ்வளவு பிராண்டா இருக்கு, ஸோ இவ்வளவு நல்லா இருக்கு சொல்லிட்டு. ஸோ வரப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை நான் பிடிச்சி அதுக்கு கார்ட்ல போட்டு நான் ஆர்டர் பண்ணுவேன். பட் அதுக்கு பிறகு வர்றது எக்ஸ்பெக்டேஷனை விட அது ரொம்ப இதுவா வந்ததும் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்கும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எப்படி மேம் கஸ்டமர் கேர் சப்போர்ட் பண்ணுவாங்க? அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டர்ன் அவ்வளோ ஈஸியா ரிட்டர்ன் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஹாய் சார், உங்க பேர்? வணக்கம், என் பேர் சண்முகம். நான் வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன். எந்த ஊர்? நான் வந்து மஸ்கட்ல இருக்கேங்க. எவ்ரி இயர் வந்து ஒரு மாசம் இங்க வருவேன். வந்துட்டு நம்ம ஊர்ல வந்துட்டு இருக்கக்கூடிய பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு, லைக் ஆன்லைன் பர்ச்சேஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொண்டு போய் ஊருக்கு போவோம். நீங்களே கேள்வியில இறங்கிட்டீங்க. ஸோ ஆன்லைன்லாம் பர்ச்சேஸ் அதிகமா பண்ணியிருப்பீங்கன்னு சொல்றீங்க. ஸோ ஆன்லைன் பர்ச்சேசிங்ல நீங்க வந்து ஏதாவது ஏமாந்துருக்கீங்களா சார்? சார், ஆன்லைன் பர்ச்சேஸ்ல ஒரு பிளஸ் மைனஸ் 2 இருக்கு. பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த டிக்கெட்டிங், பஸ் டிக்கெட்டிங் அந்த மாதிரி இருக்கு, ரெட் பஸ் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டக்குன்னு
ஈஸியா ரீச் பண்ண முடியுது. ஆனா இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா ரீஃபண்ட் எடுக்கிறது இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கிளாத்ஸ் அமேசான்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப லுக்கியா கொடுத்துருக்கான். ஒவ்வொரு பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா ரொம்ப நல்லா இருக்க மாதிரி கேட்சியா கொடுக்குறான். ஆனா ரியாலிட்டியில சம்டைம்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 50% கீழே இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் அவங்க கூட போற வேண்டியதா இருக்கு, இதை திருப்பி ரிட்டர்ன் பேக் பண்ற வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் அவங்க டியூரேஷன் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் ஆன்லைன்ல மைனஸ் இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம கடந்து நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கடை கண்ணிக்கு போறது ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாம அது கூட வெளியே வந்து ஹோட்டல் போறது இதெல்லாம் குறைஞ்சிச்சுங்க. இப்போ இந்த லைன்ல போறதுனால வீட்டுல உட்காந்து போய் தட்டிட்டு எது நல்லா இருக்கு எது நல்லா இல்ல அப்படின்னு பார்த்தாட்டோம் அது நம்ம பைலாக்கு கிளிக் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சார்? எந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்போது வேற ஏதாவது ப்ராடக்ட் வந்திருக்கும் அப்படின்னா சைஸ் மாத்தி வந்திருக்கும்? ஆக்சுவலி எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மொபைல் ஃபோன் வந்து ஆர்டர் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணேன். மொபைல் ஃபோனோட எதுவும் சொல்ல விரும்பல. ஆனால் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து படித்தேன். அதில் வந்து நம்ம பிராண்டட் கான்செப்ட்ல வேற கம்பெனி அது. ஆனால் எனக்கு வந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டேன் அது இல்லை, கலர் இல்லை, பாக்ஸ் மட்டும் அதே மாதிரி இருக்கு. பாக்ஸ் மட்டும் தான் உள்ள, மற்றபடி உள்ள பாத்தீங்கன்னா வேற போனு. அப்புறம் திருப்பி ரீஃபண்ட் பண்ணி அவங்க கூட போராடி காசு எடுக்கிறது டைம் எடுத்தது. அதுதான் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆன்லைன்ல இருக்க பிரச்சனை இதெல்லாம் இருக்கு. அது வந்து மேபி ஒரே இடங்கள்ல ஸ்டோரேஜ்ல வச்சு அங்க டெலிவரி பண்றதுல மிஸ்டேக் இருக்கா, இல்ல அங்க வச்சிருக்க பர்சன்ஸ்ல ப்ராப்பரா பண்றாங்களான்னு தெரியல. இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஹாய் பிரதர், உங்க பேர்? ஷிபின். சரி, ஓகே. ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்க. ஓகே. அப்படி நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது நீங்க ஆர்டர் பண்ணது ஒண்ணா இருக்கும், பட் வந்தது பாத்தீங்கன்னா வேற ஒண்ணா இருக்கும். சோ அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? ரீசெண்டா அந்த மாதிரி ஒரு வாட்டி நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு? என்ன ஆர்டர் பண்ணீங்க? ஆக்சுவலி அது வந்து ஒரு ஹேர் ஆயில் ஜஸ்ட் இங்கே ஃபேஸ்புக்ல இருந்து ஒரு ஆட் பார்த்து நான் ஆர்டர் பண்ணது. வந்தது இன்னொரு பொருள். என்ன பொருள் வந்துச்சு? ஜஸ்ட் சும்மா ஒரு பாட்டில் மட்டும் தான் வந்துச்சு, அதுல வேற ஒன்றும் இல்லை. ஹேர் ஆயில் இல்ல, பாட்டில் மட்டும். ஆமா ஆமா. அதை பார்த்து நீங்க என்ன நினைச்சீங்க? அதுல என்ன நினைக்கிறது, வேஸ்ட் ஆயிட்டோம், மணி வேஸ்ட் ஆயிட்டோம். அந்த மாதிரி சைட் இல்ல, அந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல அதுல. அது கேஷ் ஆன் டெலிவரி தான் பண்ணிருந்தோம். ஆனா கூட ஓப்பன் டெலிவரி இல்ல. இந்த மாதிரி வெப்சைட்ல இருந்து எடுத்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வர மாட்டோம். ஜஸ்ட் ஃபேஸ்புக்ல ஆட்ல இருந்து ஆர்டர் பண்ணோம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் யூடியூப் ஆட்ஸ், சாரி இன்ஸ்டா ஆட்ஸ்லாம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணவங்க ஸ்கேம். இதே சேம் வந்து நான் பார்த்தோம்னா ஒரு இன்ஃப்ளூயன்சரோட வீடியோ பார்த்து அதுல இருந்து வந்த லிங்க்ல தான் நான் ஆர்டர் பண்ணோம். அவரோட பேரு சொல்லல, ஆனா கூட அந்த மாதிரி அதுல கூட தமிழ் யூடியூபர் அவர் மலையாளம். ஆக்சுவலி வந்து தமிழ் யூடியூபர்னு நினைக்கிறோம். நான் ஆக்சுவலி ஐ ஃப்ரம் கேரளா, ஒர்க் பண்ணதுக்கு தமிழ்நாடு. ஜஸ்ட் இதே மாதிரி ஃபேஸ்புக்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த வீடியோ பார்த்து அதை ஆர்டர் பண்ணோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு. யூடியூபர்ஸ் சொன்ன பேச்ச கேட்டு நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க? ஜஸ்ட் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அதான் இன்ஃப்ளூயன்சர், அதான் அந்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து அதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் அதே இது ப்ரொமோட் பண்ணிருக்காங்க, அதே ஐட்டம். ஜஸ்ட் அந்த டைம்ல ஆர்டர் பண்ணியாச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் இன்ஃப்ளூயன்சஸ் இப்படி இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்ல போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்? உங்களுக்கு யோசிக்கலாமே, நமக்கு என்ன தோணுது. ஹாய் மேம், உங்க பேர்? ஸ்வர்ணலட்சுமி. ஆன்லைன் ஷாப்பிங்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க? பண்ணிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்ல ஏமாந்துருக்கீங்களா? மெட்டீரியல், ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கும் போது ஏமாந்துருக்கேன். மத்தபடி மத்த ப்ரொவிஷன் அதெல்லாம் கூட ப்ராப்பரா வந்துடும், பட் ட்ரெஸ்ல நல்லா மாத்தி கொடுத்துடுறாங்க. எந்த மாதிரி மேம், எந்த மாதிரி மாத்தி அனுப்புவாங்க? எனக்கு குர்தி செட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் ஒரு 10 days பிஃபோர். பட் நான் கேட்ட சைஸ் ஒன்று வந்தது, அது எக்ஸல் தான். பட் அந்த எக்ஸல் வந்து அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் மீடியம் மாதிரி வந்திருந்தது. சரி, அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு எவ்வளோ அதை சார்ட் பண்றேன். ஓகே நம்ம பார்க்கலாம் 10 days ஆயிட்டு. அதுக்கப்புறம் நான் வேற ஒருத்தவங்களுக்கு அதை கொடுத்துட்டேன். இப்படிதான் ஆயிடுச்சு. அதனால ட்ரெஸ் மட்டும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. இதை தவிர மத்த ஏதாச்சும் சைஸ் மட்டும் தான் மாத்தி அனுப்புறாங்களா, இல்லைன்னா ப்ராடக்டே மாத்தி அனுப்புறாங்க? அதுக்கு முன்னாடி வந்து சாரியோட மெட்டீரியல் ஒண்ணு காட்டன்னு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் வந்து அது வந்து ஒரு மாதிரி மிக்சடு மாதிரி இருந்தது, காட்டனும் இந்த சிந்தட்டிக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. சோ அதுவும் அப்படியே போயிடுச்சு. பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல வாங்குறது, நான் அந்த ஆன்லைன்ல வந்து ஷாப்பிங்ன்றது அவாய்ட் பண்ணியாச்சு. மத்த பொருள் எல்லாம் நான் ஆர்டர் பண்ணேன். என் பையன் ஹெட்போன் எல்லாமே ஆர்டர் பண்ணேன், எல்லாமே பர்ஃபெக்டா வந்து. இது ஒண்ணு மட்டும் தான். உங்க பேர்? சங்கர். உங்க பேர் மேம்? புவனேஸ்வரி. மேம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆன்லைன்ல நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்?
ஸோ அப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணாம ஒரு பொருளை நீங்க ஆர்டர் பண்ணியிருப்பீங்க, ஆனா வந்தது வேற பொருளா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்? சேவிங் எரேசருக்காக எனக்கு ஒரு ஆர்டர் பண்ணோம். பவர் பேங்க் ஒன்று வந்தது. அது கூட பவர் பேங்க் வந்து ஒர்க் பண்ணல, சும்மா ஒரு டம்மியா ஒரு பவர் இல்லை. கரெக்ட், அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஷர்ட் நல்லா ரொம்ப டிசைனா போட்டுருந்தாங்க. ஆசைப்பட்டு ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி ஒரு 5-6 ஷர்ட்டுக்கு ஏன்னா காலி ஆகிட போட்டு அவசரம் எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. ஒன் டே டு கோ. லிமிடெட் போட்டதால ஆயிடுச்சு. சரி சீக்கிரமா போட்டுடலாம், 300 ரொம்ப கம்மி என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 ஷர்ட்டுக்கு ஆர்டர் பண்ணிட்டோம். 2 நாள் 3 நாள் அப்புறம் போறோம், அந்த நம்பர் தான் போடுறோம், ஒண்ணுமே இல்லை, ரெஸ்பான்ஸே இல்லை. அந்த மாதிரி ஏமாந்துருக்கும். ஷர்ட் வரலையா சார்? வரவே இல்லை, கடைசி வரைக்கும் வரல. இப்போ ஜெனினா இருக்கிற கஸ்டமர் யாராவது இருந்தா கூட நமக்கு ஆர்டர் பண்றதுக்கே பயமா இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. லைக் ட்ரெஸ்ஸஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், பட் எக்ஸாக்டா அந்த ட்ரெஸ் வராது, சைஸ் வராது, டிஃப்ரெண்ட் சைஸ் வரும். ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணா அது சாரி வரும், அந்த மாதிரி. சாரி ஆர்டர் பண்ணா சுடிதார் வரும். அந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு மனநிலை என்ன இருக்கும்? சோ இது வந்து ரிட்டனும் ரொம்ப லைக் அப்செட் ஆயிடுவோம். நம்ம நினைச்சது வரலையே, ஆசைப்பட்டு அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது வரல, வேற ஏதோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனா கோவம் தான், ஒன்றும் பண்ண முடியாது. யாருக்கு ஃபோன் பண்ணா கம்ப்ளைண்ட் பண்ணி விடுவாங்க. 2 எழுத்தும் 3 எழுத்தும் இது ரெகுலரா போயிட்டே இருக்கும். அதோட நம்ம நேராக வந்து பார்த்து வாங்கிடலாம் போல இருக்கு. டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகுன்னு பார்க்காம நேரா வந்தாலே நல்லதுன்னு தோணுது. ஆனா ஒரு சிலது ஆன்லைன்ல நல்லதா இருக்கு. அது இதுலயே மிஸ்டேக் இருக்கு, அதுலயும் மிஸ்டேக் இருக்கு. ஆன்லைன்ல வாங்குறதா என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம்? டிவி எல்லாம் கூட பண்ணி வாங்கலாம். டிவி மொபைல் அதெல்லாம் கூட வருது எல்லாமே. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாங்கன்னா எங்க பசங்க தான் சொன்னாங்க, பிரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் பண்ண முடியும் நம்மளால, வேற என்ன பண்ண முடியும். ஹாய் பிரதர், உங்க பேர்? தருண் ஜாங்கட். ஓகே பிரதர், ஆன்லைன்ல எல்லாம் ஷாப்பிங் பண்ணிருக்கேன். பண்ணிருக்கேன் ப்ரோ. ஸோ எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம்? மோஸ்டா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம், இந்த ஹெட்ஃபோனு, எலக்ட்ரானிக் ஐட்டம், துணி, ஷூஸ்ல இப்போ இங்கதான் வாங்கினேன், கடையில இங்கதான். ஏன்னா வந்து அது செட் ஆகாது ஆன்லைன்ல, துணி ஷூஸ். பட் எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் செட் ஆயிடும். ஸோ அது அந்த மட்டும் தான் வாங்குவேன். ஸோ அப்படி நீங்க ஆன்லைன்ல வாங்கும் போது எப்பயாச்சும் ஒரு வாட்டி வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிருப்பீங்க, கம்ப்ளீட்டா வேற ப்ராடக்ட் அமைச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க? மோஸ்டா இந்த லெஜிமெட் சைட் அமேசான், பிளிப்கார்ட் அது மாதிரி புக் பண்ணா கரெக்டான ஐட்டம் தான் வரும். சில டைம் வேணா கலர் வேரியன்ட் வரும். ஆனா இந்த இன்ஸ்டாகிராம்ல இருந்து லிங்க் வந்து இந்த மாதிரி பண்ணா எனக்கு சுத்தமா ஆகுது ஐட்டம் குப்பை தான் வந்திருக்கு. ஒரு வாட்டி 2-3 வாட்டி குப்பையா? குப்பை வந்திருக்கு. என்ன ஆர்டர் பண்ணீங்க? குப்பை வந்துச்சு. ஆக்சுவலா ஒரு நல்லா பேண்ட் இருந்துச்சு, 1000 rupees, 1500 அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிச்சு, ஆர்டர் பண்ணா வந்தது பார்த்தா அது வந்து பழைய ஜீன்குள்ள ஏதோ பீடா போட்டு அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. எல்லாம் குப்பை, இந்த டபாக்கோ, நார்த் இந்தியன் ஜீனா இருக்கு. அந்த மாதிரி நார்த் இந்தியால இருந்து அந்த நாத்த பிடிச்ச பேண்ட்லாம் வந்துச்சு நான் பண்ணது. ஸோ அப்போதுல இருந்து புரிஞ்சுக்கினேன், நம்ம வாங்கினா பிளிப்கார்ட், அமேசான் டைரக்டா வாங்கணும். இந்த தேர்ட் பார்ட்டி வழியா வர லிங்க்ல இருந்து வாங்கக்கூடாது. அப்புறம் அந்த பேண்ட் என்னதான் பண்ணீங்க? நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் போட்டேன், ஆன்லைன் சைபர். பட் அது எதுவும் ட்ராக் பண்ண முடியல, அது வெப்சைட் எல்லாமே டம்மி ஃபுல்லாவே. இதை பண்ண முடியல, குப்பையில போட்டேன். இன்ஸ்டாகிராம்ல இருந்து வர இந்த ஆடால வரதுல எல்லாம் பை பண்ணக்கூடாது. உங்களோட சஜஷனை பொறுத்து ஆஃப்லைன் பெஸ்ட், ஆன்லைன் பெஸ்டா? ரேட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பெஸ்ட். பட் வந்து யாருக்கும் டைம் வேல்யூ இருக்குன்னா அடிக்கடி வாங்குற டைம் வேஸ்ட் பண்றதுன்னா நான் டேரக்டா கடையில போடுறதா பெஸ்ட். ஏன்னா அங்க எக்ஸாக்டா நீங்க வந்து செக் பண்ணி சைஸ்ல பார்த்து வாங்கலாம்.